ஆனால் இந்த பூலோகத்திலே கலியினால் ஏற்பட்ட இன்னும் சில மாற்றங்களை பற்றி, அதனால் அங்கே நடந்த விளைவுகளை பற்றி எம்பெருமான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். பூலோகம் எல்லாம் பொய்யான மகனியன் மாலோசனை இழந்து மாறிய மனிதவர் சாதியினம் விரித்து தடுமாறி மனிதவர் உதினங்களாக ஒன்று கொண்டு எளிதாய் திரட்டுருட்டாய் மனிதரை சிலமுள்ளோதான் அடித்து மறுக்கும் புரட்டுடனே மனிதன் அழுகையில் மாறியது பொழிந்து வைகை அது உடைத்து ஏறி வழிந்து ராஜ்யத்தை தான் எடுக்க வெள்ளம் பெருகி வெம்மருண்டதம்மானை உள்ள மகிழ்ச்சோழனுக்கு உடனேதான் ஓடி மனுநீதி கவலவாம் வைகை அடையாதிருந்தான் இனிதேதன் தன்னை கண்டேட நியாயம் இல்லை. ஊரை அறித்து உவரிதனி கொண்டேகும் பாறை மிக பக்தியுள்ள சோழம் மன்னா என்று குடியானவர்கள் ராஜனுக்கு உரைத்து அன்றுதான் வைகை அணை அடைக்க வேணும் என்று எல்லா வகை சாதி இப்போ வரவழைத்து வல்ல புகழ் மன்னன் வைகை அணையில் வந்து மண்ணோடு கல்லும் மரங்கள் மிக வைக்கோலும் என்னென்ன கூடாது எது வகையானதெல்லாம் கொண்டு வந்தே அணையில் கூறிட்டு தனடைக்க அன்றடைபடாமல் அறிவழிந்து சோழம் மன்னன் ஐயோ பாலாக அவனீதான் போகுதன்று மெய்யோடு மெய்குள்ளது வெம்மருண்டு நிற்கையிலே ஓலனந்த மனித குலத்தில் ஊதித்து வந்த இளநொறி கொல்லாதான் என் சொல்வானம்மானை மன்னவனே இந்த வைகை மலை எடுத்து வைத்தாலும் இன்னும் இது கேளாது ஏலாது நம்மாளே தெய்வகுல சான்றோராய் சித்திர மகாளி கையதுக்குள் பிள்ளையன கட்டாய் வளருகிறான் அந்த சந்தோரு அழைத்து இங்கே கொண்டு வந்து இத்தங்களை அடைக்க ஏழும் என்றான் அம்மானை அப்போது சோழன் அந்நீசலியதினான் இப்போதே மயங்கி என் சொல்வான் மன்னனுடன் மந்திரியே நம்முடைய வாய்த்த படை தலைவா தந்திரியே நீங்கள் வென்று சான்றோரை தங்கூட்டி வாரும் என்று சொல்லி மன்னவன் எவிடவே சேரும் என்று சொல்ல தியாவுகர்கள் தங்கிரைந்து அழைத்து வந்த தந்தோரை அரசன் மிக கொண்டாடி அழைத்த புகழ் தந்தோரை சந்தோஷமாக இப்போ வைகைதனை அடைக்க வழிவாரும் என்று
தேசம் மன்னனோடு உரைப்பார் நல்லதல்ல மன்னவனே நம்மோடு உரைக்க இல்லை இந்த வேலை இதற்கு முன்னே கட்டிலையே விட்டாம்படையை வெற்றி கொண்ட உம்மாலே வட்டாங்கு எல்லாம் அகந்தாறு சோழனுடன் மாயக்கலி அதலினான் மன்னவனும் கேளாமல் நியாயம் ஒன்றும் போகாது நளிமொழிகள் பேசாதே குட்டையினர் மன்னெடுத்து குளக்கரையை தான் அடைக்க கெட்டியெல்லாம் வேறு பெருவிதங்கள் பேசாதே எந்துரைக்க சான்றோர் இயம்பு வரம்மானை நன்றி நன்றி மன்னவரே நமக்கு வாழக்கல்லவே வேலை ஒன்றும் எங்களது இயாமல் எவ்வேலை சொல்வீரோ யாமதற்கு உள்ளதென்றால் கேட்டு அந்த மன்னன் இருக்கம் மூடங்கிருக்கி சித்தினான் காண்போரை சினத்தாங்கானம்மானை அப்போது சான்றோர் அதுக்கு இசையாமல் நின்றார் இப்போது சோழன் எது சொல்வான் நம்மானை நான் வேலை சொன்னால் நகட்டுவதோ உங்களுக்கு தான் பாரு என்று தந்தளகத்தருடன் வேலை கொண்டு என்று இதை காட்டி நான் கெடுவான் குலம் அறியாமல் சொல்லியே செபுதர்கள் சூழ வளைந்து துய்ய சான்றோர்களையும் வேளம் வலதை விட்டு பீடித்திடவே சான்றோரடுகள் சாரவகை இல்லாமல் நீண்டகலம் தோற்று வெளியிலே நின்றிடவே அப்போது சோழன் அவன் ஆணை கொண்டு வந்து இப்போது சான்றோரை ஏறி பீடித்தனா சான்றோர்கள் சோழனையும் தட்டப்படாதனவே நன்றியுடன் நின்றார் நாடியவன் பிடித்து குட்டையடி என்றிடவே கூடாதன உரைக்க தட்டினான் வைகையிலே தலையை சான்றோதனுக்கு ஆனைதனை விட்டு அரசனந்த சோழ மன்னன் சேனை தலைவர் சிறந்த சான்றோர்கள் தன்னில் கொண்டான் அறிவனையும் குளக்கரையில் அம்மானை பின்னால் அறிவனையும் பிடித்து கொடி வரும் என்றான் குட்டையடு என்று குறி நன்மபாவி திட்டமுடன் ஆண்ட தெய்வகுல சான்றோ முன்னிறந்த மன்னனிலும் மோசமானங்களும் தான் இன்னும் இந்த குட்டை யாங்கை தோடும் என்றனரா இன்னும் அந்த சோழன் பிடித்து ஒரு வந்தனையும் கொஞ்சான் கான் வைகை தன்னில் குஞ்சரத்தை விட்டிரடி நன்றி மறந்து நாடாண்ட சோழ மன்னன் கொன்றான் தான் 2 குலதெய்வ சான்றோரை அப்போது வித்தியாதர முனிவனவன் தான் அறிந்து
செவ்வாடு வந்த திருமாலருகே மாயவரே உடைய மதலையேழு பேரில் காயம் அளித்தான் கரிகால சோழனவன் என்ற பொழுது எம்பெருமளப்போது அன்று புட்டே அறிந்தி அவளால் போல் கொலமதி கொண்டு குமாரர்களை குசல் செய்ததும் பார்த்து அன்று வைகை அடைத்து அடிகள் மிக வட்டவரும் ஸ்ரீரங்கம் தன்னில் சிறந்த கோபத்தோடி சாரங்கர் வந்து தானிருந்தாரம்மானை. அதிகப்படியான மழை பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் வழிந்தது. நிறைய இடங்களிலே உடைப்புகள் நாட்டை அழிக்கின்ற நிலையிலே பெருத்த சேதத்தை விளைவித்தது. அதிலே ஒரு பெரிய உடைப்பு வைகை அணை உடைத்தது. இந்த செய்தியை மக்கள் எல்லாம் மன்னனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். கரிகால சோழ மன்னா, இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய நாடே அழிந்து போகும். அந்த அளவுக்கு வைகையிலே ஒரு பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனே அடைப்பதற்கு வழிபார்க்க வேண்டும் என்றார்கள். மன்னனும் நாட்டுக்கு படையடித்து வீட்டுக்கு ஒருவராயிலும் வந்து அணையிலே வேலை செய்ய வேண்டும் என்று சட்டமிட்டார். நாடு பாழாக போகிறதே என்று குடிகளெல்லாம் அந்த அணக்கரையிலே வந்து வைக்கோல், மரம், பெரிய பெரிய கல், மண் சுமந்து போடுதல், இப்படியெல்லாம் அதிலே வேலை செய்து அணை அடைத்து பார்த்தார்கள். ஆனால் அணை அடைபடவில்லை. அப்பொழுது ஒரு ஈழன் கொல்லாதவன் வந்து மன்னனிடத்திலே கோளுரைக்கின்றான். மன்னவா, இனி இந்த வைகை அணையை நாம் யாராலும் அடைக்க முடியாது. ஒரு மலையெடுத்து வைத்தாலும் கூட இது நிற்காது. இதை நாம் தடுத்து நிறுத்த இயலாது. ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? தெய்வகுல சான்றோர்கள் என்று பத்திரமாகாளியின் கையெழுத்துக்குள்ளாக 7 பாலர்கள் வளர்ந்து வருகிறார்களே, அவர்களிலே ஒருவன் வந்து ஒரு குட்டை மண்ணெடுத்து போட்டாலும் கூட போதும், அந்த அணை அடைபட்டு விடும். அது அல்லாமல் வேறு எந்த விதமும் எனக்கு தெரியவில்லை என்றார். உடனே மன்னனும் ஆள்களை அனுப்பி சான்றவர்களை வரவழைத்தார். மன்னர் அழைத்தார் என்ற உடனே அந்த சான்றோர்களும் ஓடோடி வந்தார்கள். அழைத்ததின் விவரத்தை கேட்டார்கள். உடனே அந்த மன்னன் சொல்லுகிறான், சான்றோர்களே, வைகை தன்னை அடைக்க வழிபாரும். என்ன? அதாவது நீங்கள் குட்டை சுமந்து மண்ணெடுத்து இந்த வைகையை அடைக்க வேண்டும், அப்படி என்று அந்த மன்னன் சட்டமிட்டார். உடனே அந்த சான்றவர்கள் சொல்லுவார்கள், இது நல்லதல்ல மன்னவரே, நம்மோடு இந்த மொழி தாங்கள் உரைக்க வேண்டாம். இதற்கு முன்னாலே இப்படி ஒரு வேலை செய்யுங்கள் என்று நீ சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. ஏன் இப்பொழுது இந்த ஈனமான வேலையை செய்ய சொல்லுகின்றீர்? வெட்டாத படையெல்லாம் வெற்றி முரசு வெட்டுகிற நிலையிலே வெட்டி தரமறுத்து பொருள் தேடி தந்திருக்கிறோம், நாடு தேடி தந்திருக்கிறோம், பெருமை புகழ் தேடி தந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வேலைகளை கட்டளையாக இடுங்கள், நாங்கள் செய்ய துணிகின்றோம். ஆனால் நாங்கள் இந்த குட்டையை கையினால் தொட மாட்டோம், குட்டை எடுத்து மண் சுமக்க மாட்டோம் என்றார்கள். குட்டையினால் மண்ணெடுத்து குளக்கரையை தான் அடைக்க செட்டியல்லால் வேறு பெருவிதங்கள் பேசாதே, குட்டை எடுத்து மண் சுமை என்று அதிகாரத்திலே மன்னன் மீண்டும் சொன்னார். ஆனால் சார்ந்தவர்கள் மறுத்தார்கள். இவர்களை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று படைகளை ஏவிவிட்டார். யாரும் மீண்டு வரவில்லை. அந்த சார்ந்தவர்களை பிடிக்க சென்ற படை வீரர்கள் அத்தனை பேரும் அங்கே இறந்தார்கள். யாராலும் இவர்களை பிடிக்க முடியாதா? இதோ நான் பிடித்து வருகிறேன் என்று மன்னன் பட்டத்து யானையிலே ஏறி வந்தார். சார்ந்தவர்கள் எண்ணுகின்றார்கள், அவனுடைய வார்த்தையை தட்டினோம், அது ஒழுங்கு பிரச்சனை. இப்பொழுது அவனுடைய படைகளையும் அழித்து விட்டோம், அது வீரத்தின் தன்மை. ஆனால் இந்த மன்னனுடைய கையை தட்டக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சபையிலே நாம் சென்றால் நமக்கு சரியாசனம் தருகிறார்.
ஆங்காங்கு பல பகுதிகளை ஆளுகின்ற உரிமையை நமக்கு தந்திருக்கின்றான். பட்டயம் தந்திருக்கின்றான், பாறையிற கூலிகள் விட்டு தந்திருக்கின்றான், 4 வகையான படைகளை தந்திருக்கின்றான். இப்படி நாம் ஆளுவதற்கு பல நிலைகளிலே உதவி புரிந்த அந்த மன்னனுடைய கரத்தை கட்டக்கூடாது என்று அவன் கைக்குள்ளாக சார்ந்தவர்கள் ஆகப்பட்டார்கள். பிடித்த அந்த பிள்ளைகளை இழுத்துக் கொண்டு வந்து அந்த அணக்கரையிலே குழி தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி யானைக்காலால் ஒருவன் தலையை தட்டிவிட்டான். அடுத்தால் மற்றவர்களை கேட்கிறான், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்களும் அதே பதிலைத்தான் சொல்லுவோம் அண்ணவா, எக்காரணம் கொண்டும் குட்டை தொட மாட்டோம். சரி, இன்னொருவனை பிடித்து அதுபோல குழி தோண்டி அதற்குள்ளாக நிறுத்தி கழுத்தளவு மண்ணிட்டு நிறுத்தி அவங்களிடத்திலே கேட்கிறான், நீ என்ன, அதாவது நீ என்ன சொல்லுகிறாய்? முன்னால் ஏற்பட்டவனுடைய கதிதான் உனக்கும். குட்டை எடுத்து மண் சுமப்பாயா, இல்லை யானை காலால் தலையை அறுத்துமா? அந்த சான்றோன்னு சொல்லுகிறார், மன்னவா, அத்தலைக்கு இத்தலை பொய்த்தலை இல்லை. இதுபோல எங்கள் எத்தனை பேருடைய தலையை நீ யானைக்காலால் இந்த தரணியிலே உருட்டினாலும் நாங்கள் குட்டை தொடுவதாக இல்லை, குட்டை தொடும் கூடை தொடும் என்றுரைத்தான். அந்த வேகத்திலேயே 2ஆம் அவன் தலையையும் யானைக்காலால் இடறிவிட்டான் மன்னன். அந்த தலையானது அத்து உருண்டு ஓடுகிற போது குட்டை தொடும் கூடை தொடும் குட்டை தொடும் கூடை தொடும் குட்டை தொடும் கூடை தொடும் என்றே உருண்டதாம். மன்னன் பார்த்தார், எவ்வளவு தெய்வ சிறப்பு கொண்ட பிள்ளைகள், மாவீரர்கள். ஏதோ முரண்பாடான ஒரு கொள்கையினாலே இவர்களை நாம் யானைக்காலால் தலையிடறி கொண்டு விட்டோமே என்ற ஒரு எண்ணத்திலே மன்னன் மனம் சோர்ந்து அரண்மனைக்கு போய்விடுகிறார். ஆனால் இந்த விவரத்தை வித்யாதர முனிவர் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்திருக்கின்ற எம்பெருமானுக்கு அறிவிக்கின்றார். நாராயணா, நாட்டிலே நல்ல பிள்ளைகளை பெற்று வைத்தோம், இனி நமக்கு அலைச்சல் இல்லை, நாம் ஓய்வெடுக்கலாம் என்று இங்கே வந்து பள்ளி கொண்டு விட்டாயாப்பா. நீ பெற்று வைத்த பிள்ளைகளை 7 அந்த சான்றோர் மக்கள் 7 பேரிலே 2 பேரை சோழராஜன் சரிக்கால சோழன் யானைக்காலால் தலையிடறி கொண்டு விட்டான். உனக்கு விவரம் தெரியுமா? எம்பெருமானும் தெரியாதவர் போல அப்படியா என்று அதை கேட்டுக்கொண்டு மீதமுள்ள பிள்ளைகளை ஆயிலும் காப்பாற்ற வேண்டுமே என்று அங்கே ஒரு வேலையாளாக ஓடி வருகிறார். வருகிற வழியிலே ஒரு வயதான தாயார், ஒரு புட்டு வியாபாரம் பண்ணுகிறவள். அவளுக்கு சொந்த பந்தம் என்று கிடையாது. எனவே அவள் அணையிலே வேலை செய்ய ஆள் அனுப்ப இயலவில்லை. ஊரிலே வேலைக்கு ஆள்களை தேடினாலும் வேலைக்கும் கிடைக்கவில்லை. அப்படி அவள் சில நாள் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே எம்பெருமான் அவளிடத்திலே ஒரு வேலையாளாக போய் சேருகின்றார். உனக்கு கூலி என்ன வேணும் என்று கேட்டதற்கு, அம்மா எனக்கு கூலி வேண்டாம், ஆகாரம் தந்தால் போதும் என்று சொல்ல, அவள் வியாபாரத்துக்கென்று அவிக்கக்கூடிய பிட்டை அவித்து இவர் தருகிறேன் என்று பிட்டவிக்க சென்றாள். அப்பொழுது அவர் சொல்லுவார், அம்மா நீயோ இந்த வியாபாரத்திலே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறாள், இந்த சிறிய வியாபாரத்திலே நாம் பகுதியை சாப்பிட்டு விட்டால் உன் வியாபாரம் பாதிக்கும், ஆதலால் உருந்து போன புட்டு யாரும் அதை விரும்பி வாங்க மாட்டார்கள், அப்படித்தானே? எனவே அந்த உதிர்ந்த புட்டு உண்டால் போதும் என்றார். அப்படியே அந்த கிழவியும் புட்டு அவித்தாள். ஆனால் அந்த அவித்த புட்டுகள் அத்தனையும் உதிர்ந்து விட்டது. வியாபாரம் பாழ்பட்டாலும் பரவாயில்லை, இன்றைக்கு வேலைக்காயிலும் ஆள் கிடைத்தது என்ற சந்தோஷத்திலே அவருக்கு அந்த பிட்டை கொடுத்து மீதம் இருந்ததையும் பசிக்கிற போது சாப்பிட்டுக்கோ என்று அதையும் அவரிடத்திலே கொடுத்து வேலைக்கு என்று மண்வெட்டியும் கூடையும் கொடுத்து அனுப்பினார். இப்ப அந்த வயிறு நிறைய சூடான ஆகாரம், இளம் வெயில், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கதகதவென்று எங்காயும் ஒரு இடத்துல உட்காரலாமே, கொஞ்சம் படுத்து எழுந்திருக்கலாமே என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. அல்லாமலும் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் வரும் என்பார்கள். அப்படி வழியிலே ஒரு ஆலமரத்தடியிலே நிழலிலே போய் படுத்தார். அப்படியே தூங்கிவிட்டார். அணையிலே வேலை செய்த ஆளுகளுடைய கணக்கெடுக்கிறார்கள். இந்த வயதான புட்டு வியாபாரம் செய்கிற அந்த கிளை வீட்டிலே இருந்து இதுவரையிலும் ஆளு வரல. சரி, ஆளுதான் இல்லாதவள், விவரத்தையாயிலும் சொல்லலாமே, இவளுக்கு என்ன கல்மனம், அவரை போய் அழைத்து வா அப்படி என்று சொல்லி மன்னன் ஆள் அனுப்புகிறான். இந்த கிழவி வந்து சேவகன் கூட்டிட்டு போகிறான். வழியில விவரத்தை அறிந்து கொண்டார். ஐயையோ ஏமாற்றி போட்டானே பாவி அப்படி என்று மனவருத்தப்பட்டு செல்லுகிற போது அந்த ஆலமரத்தடியில இவர் தூங்கி கிடக்கிற அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவரையும் பார்த்து தட்டி எழுப்பி கூடவே அழைத்து செல்லுகிறார்கள்.
அங்கு போய் அந்த கிழவியானவள் மன்னனிடத்திலே அழுதழுது நடந்த முறைகளை எல்லாம் எடுத்துரைத்தார். மன்னன் அப்படி என்றால் அந்த ஆள் எங்கே என்று விசாரிக்கிறார். இதோ எங்க பின்னாலதான் வந்து கொண்டிருந்தா, இப்போ காணலையே, பாவி இப்பொழுது ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டானே என்று ஆங்காங்கே தேடுகிற போது அணையிலே வேலை செய்கின்ற அந்த வேலையாள்கள் மத்தியிலே போய் நின்று கொண்டு பரிகாசம் பண்ணி சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றார். இவருடைய பேச்சை கேட்டு வேலை செய்கிறவர்களும் வேலை செய்யல. மன்னனுக்கு கோபம் எப்படி வரும்? ஒரு பிரம்பு கொண்டு வா அப்படி என்றார். ஒரு அழகான பிரம்பு கொண்டு கொடுத்தார்கள். அதை வாங்கி அங்கே கேலி பேசிக் கொண்டு நிற்கிற அந்த வேலையாள் உருவத்திலே வந்திருக்கிற எம்பெருமானை இறைவன் என்று அறியாத மன்னன் வேலையாள் தான் என்ற உணர்விலே ஓங்கி அடித்து விடுகிறார். அடித்ததுதான் தாமதம். மன்னன் கையில் உள்ள பிரம்பு எங்கு போனது என்று தெரியாது. ஐயோ என்று அலறி தன்னுடைய முதுகை துடைத்தான். ஏன்னா அந்த அடி அவன் முதுகில விழுகிறது. அவன் முதுகில மட்டுமா, அங்கு நின்ற வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து, நீதானா என் முதுகிலை அடித்தது, ஏண்டா அடித்தான்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுகிறான். வேலை செய்தவர்கள் அவர்களும் வேலை செய்யாமல் ஐயோ அம்மோ என்று அலறி ஒருத்தனை ஒருத்தன் நீதானா என் முதுகில் அடித்தது, நீதானா என் முதுகில் அடித்தது என்று சொல்லி சண்டை பிடிக்கிறார்கள். அந்த வயதான பாட்டியும் ஐயோ பாவி சும்மா இருந்த என்னை கூட்டிக் கொண்டு வந்து கொல்வதற்கா இங்கே அழைத்து வந்தா என்று அவளும் ஒப்பாரி வைத்தார். இதெல்லாம் பார்த்தவுடனே மன்னன் எண்ணுகின்றான், இப்படி ஒரு அதிசயம் மனிதனால் எப்படி நடக்கும்? இறைவனுடைய திருவிளையாடலாத்தான் இருக்கும். அப்படி என்று அடிபட்டவன் எங்கே என்று தேடுகிறார்கள். அப்பொழுது எம்பெருமான் ஒரு குட்டை நிறைய, ஒரு கூடை நிறைய மண்ணெடுத்து தலையிலே வைத்து சுமந்து அந்த அணவழியிலே நடக்கின்றான். மன்னன் ஆச்சரியமாக பார்த்து நிற்கின்றான். அப்படியே ஒரு குட்டை மண்ணையும் அந்த உடைப்பான பகுதியிலே வீசி எறிகின்றார். அந்த மண் விழுந்தவுடனே கல்லால் செங்கலால் சுவர் கட்டினால் எப்படி உடைப்புகள் மேவுமோ அதுபோல அந்த இடமானது நன்றாக மேவிக்கொண்டது. இவ்வளவு ஒரு அதி அற்புதம் இறைவனால் தான் நடக்க வேண்டும், அது அல்லாது வேறு எந்த வழியிலும் நடப்பதற்கு இயல்பு அல்ல என்று புரிந்து கொண்ட அந்த கரிகால சோழன் தன்னுடைய குலதெய்வம் ஆகிய அவன் வணங்கும் கடவுளாகிய சொக்கநாதனை வெளியிட்டு அழைத்தான். சொக்கா என்று அவன் அழைத்த போது அவனுக்கு சொர்க்கநாதனாக உருக்காட்டினால்தான் இறைவன் என்று நம்புவான் என்ற நிலையிலே ஸ்ரீரங்கநாதனாகிய மாயவன் சொக்கராக உரிச்சமைந்து அவனுக்கு காட்சி கொடுத்தார். ஐயா பின்னால் அந்த மக்களுக்காக பாடுபட்ட வரலாற்றிலே சொல்லுவார், குட்டை எடுத்து மண் சுமந்து பிரம்படிகள் பட்டு சொக்கரென உரிச்சமைந்து நான் அணை அடைத்தேன், மக்களுக்காக பாடுபட்டேன் என்ற வசனத்தை பின்னாலே சொல்லுவார். இப்படியாக எம்பெருமான் அணை அடைத்து விட்டு ஸ்ரீரங்கம் வருகின்றார். அப்படி ஸ்ரீரங்கம் வந்த பின்னாலே அங்கே என்ன என்ன நடக்கிறது, ஸ்ரீரங்கத்திலே என்ன நடக்கிறது, எம்பெருமான் அங்கிருந்து எதற்காக திருவனந்தபுரம் புறப்படுகிறார் என்ற வரலாறுகளை தொடர்ந்து ஐயா சொல்லி வருகின்றார். மாகாளி தனவிந்து மக்களை தான் வந்ததினால் மாகாளி சோழன் ஊர் வறுமையாகிடவும் 12 ஆண்டு வாரி மழை பெய்யாமல் உன்னி நாள் மனதில் உடனே மழை தவறி பெய்யாமல் கோவன் பேருலகம் பஞ்சம்மதால் ஐயம்மது இயாமல் அறிவழிந்து வாடினே இறந்த சான்றோர்களுடன் எல்லோரும் சிறந்த தவம் புரிய சென்றார் காணும் மாலை எந்த தவத்தின் செய்து கேளன் போது அழுக்கு காலை அணிந்து அணிந்த பொன்தளமல் இழுக்கு சொல்லிந்த இளன் பழி கொள்ளவும் இறந்த மன்னவர்கள் எழுந்திருந்து எங்களையும் இறந்த மனத்தோடு உடன் தீர வந்திடவும் பழி செய்த சோழன் பகலன் அறிவடிடவும் அழிவாகி சோழன் அவன் மாண்டு போயிடவும் வரந்தாரும் வந்து மாயவரை நெஞ்சில் வைத்து வரமான பெண்கள் பாரத்தவசு நின்றார் இப்படியே மாற
கலியன் கருக்காக லோகம் கண்ட இடமே பறந்து ஸ்ரீரங்கம் மனதிலே சேர்ந்திருக்கும் வேதியர்கள் நீதங்குளறி நெறிதவறி போனதினால் முறை வைத்த பூசை முந்தி முறையனவே மறையவனும் பூசை வந்து முதிக்கிழவி பொறாமை மற்றறிவன் பூசை எனக்கென்று சொல்லி மறவாத மயவரை வணங்கி நிச்சை செய்யவென்று 30 வேள்வி மொகன தன் வளர்த்து போனன் வீழில் மாயன் வராட்டா என்று அவன் எண்ணி ஏற்ற ஓமம் வளர்த்து அன்று அவன் விலை ஆர்ப்பரிக்கும் அவ்வளவில் முறை வைத்த பூசை முந்தி முறையனவே மறையவனை மாயன் வந்தெடுத்து புத்தி சொல்லி நிறைவத்த மாயன் நடுமறையோனை கூட்டி ஸ்ரீரங்கம் விட்டு திருவேகந்தம் நோக்கி சாரங்கர் போக தானேகும் வேளையிலே நந்தான சத்திரனும் நல்ல மறை வேதியன் அந்திழகி சென்று அரணார் திருக்கோவில் வந்த பொழுது வானமதில் உள்ளோரும் நந்த கோபால நாராயணரிடத்தில் என்று கொழுது தேவரல் அந்தன் தன்னிட்டு இன்று பெருமாள் இங்கே எழுந்தருளி வந்த வகையேது மாயவர் என்று சொல்லி அந்த முனிதவர்களும் அச்சுதரோடி துரைக்க நல்லதென்று ஐயா நாராயணர் மகிழ்ந்து வல்லபரமெகுரரை வாழ்த்தி மிக வணங்கி குருவி எந்தனக்கு இங்கிருக்க கூடாமல் சேதமதை பார்த்து திருவானந்தம் ஏகி இருக்கவே என்று இழந்தருளி வந்தேன்தான் மறுக்கித்தனும் இதுரனும் மாமுனிவர் தேவர்களும் நாய் கொண்டு இறந்து பறந்திருந்த திருவனந்தம் செல்ல வகை அது ஐயா அல்லாமல் நீதன் அவனிடத்தில் போயிருந்தால் எல்லாம் அவன் தனக்கு ஈடாகி போகும் அல்லோ கைவாய்த்து நின்று கலியன் அவன் கொண்டாடி பரிகாதம் செய்வானே பார் முழுதும் மனிதன் ஆனதானத்துடனே அங்கே கஞ்சாயம் இல்லை ஞானம் அழிந்தாச்சே மாகலியன் வந்ததினான் எல்லாங்கலியை இடழிக்க வறுமையா இல்லையே ஆனால் எங்களுக்கு இங்கேதான் எந்த இடமெல்லாம் சிறை போல் இருக்குதையா என்றுதான் தேவரீசர் முதல் சொல்லிடவே அன்று அவர்களுக்கு அச்சுதரும் எது சொல்வார் நன்று வனவரே நல்ல பரமேசுரரே கரியது நீசம் காலேது வையகத்தில் அழிவேதும் ராஜ்யத்தில் தானேதும் மனறியே ஆனந்தபுரம் போக ஆதியிலே எந்தனக்கு ஆனந்த சுகமுனிவன் சாபம் உண்டு எந்தனக்கு கொஞ்ச நாளானாலும் குடியிருக்க
வாசமுள்ள கதிரனும் மறையவனும் ஜவர்களும் சங்கமது கூடி தத்தி தத்தி வரவே வங்கத்தீவனந்தம் வழி நோக்கி தன் வரவே வழியில் ஓர் அற்புதந்தான் மாயவனார் கண்டும் மிக. அப்போ வைகை அணை அடைத்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கம் மேவி இருக்கின்றார். இந்த சாண்டவர்கள் 2 பேர் இறந்த செய்தி பின்னாலதான் பத்திரமாகாளிக்கு தெரிகிறது. அந்த அம்மையும் அங்கிருந்து கோபப்பட்டு அந்த சோழன் ஊர் வறுமையாக வேண்டும் என்று 12 ஆண்டுகள் பாரிலே மழை பெய்யக்கூடாது என்று சாபித்தாள். உடனே மழை பெய்யாமல் மக்களும் மன்னனும் பஞ்சத்தால் வேதனைப்பட்டார்கள். அன்னமது ஈயாமல் அறிவழிந்து வாடினான். அது அல்லாமலும் இறந்துவிட்ட மன்னர்களுடைய மனைமார்கள் 2 பேரும் அணிந்த ஆபரணத்தை கலற்றாமலும் ஆடையை அகற்றாமலும் அப்படியே இழுத்து சொல்லி ஈந்த ஈழன் பழிகொளவும் சோழனும் அவனை சார்ந்தவர்களும் அழிந்து நரகத்திலே சேரவும் வைகைக்கரையிலே இறந்துவிட்ட மன்னர்கள் மீண்டும் அந்த ஜடலத்தோடு உயிர் பெற்று வந்து எங்களை உடன் சேர வேண்டும் என்றும் மனதிலே உறுதி கொண்டு வனத்திலே போய் தத்துமுகமாக தவம் இருக்கின்றார்கள். இங்கே ஸ்ரீரங்கம் வருகிறாரே எம்பெருமான், அங்குள்ள வேதியர்களுக்குள்ளாக சண்டை ஏற்பட்டது. நீ முந்தி நான் முந்தி, அதாவது இன்றைக்கு நான் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று ஒருவன் வாதிடுகிறார். இல்லை இல்லை, முதற் பூஜை நான் தான் செய்ய வேண்டும் என்று இன்னொருவன் எதிர்த்து பேசுகிறார். இப்படி 2 பேருக்குள்ளாக சண்டை ஏற்பட்டது. அதிலே ஒருவன், இப்பொழுது மாயன் வந்து இதற்கு நியாயம் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் இந்த வேள்வியிலே விழுந்து இறந்து போவேன் என்று அநேக வேள்விகளை வளர்த்து அதை சுற்றி சுற்றி வருகிறார். அப்பொழுது எம்பெருமான் அவனை தடுத்து, ஏன்பா வம்புல நீ இப்படி சாக போகிற, எனக்கு இனி இந்த இடம் பொருத்தம் இல்லை. ஏனென்றால் இங்கேயும் களி புகுந்து விட்டது, ஒற்றுமையான உங்களுக்குள்ளாக பிரிவு முடிவு ஏற்பட்டு விட்டது. எனக்கு ஒரு ஆனந்த சுகமுனியினுடைய சாபம் உண்டு, கொஞ்ச நாள் ஆனாலும் அனந்தபுர சீமையிலே போய் பள்ளி கொள்ள வேண்டும் என்று. எனவே நான் அனந்தபுரம் நோக்கி புறப்படுகிறேன் என்றார். உடனே அங்கு சேத்திரகாலம் என்கிற ஒரு பூதம், அந்த பூதம் இந்த வேதியனும் நாங்களும் உம்மோடே வருகிறோம் என்று எம்பெருமானை தொடர்ந்தார்கள். இப்படி ஸ்ரீரங்கம் விட்டு எம்பெருமான் சேத்திரகாலம் என்கிற பூதத்தோடும் நல்லதொரு வேதியனோடும் அரணார் திருக்கோயில் வழியாக அனந்தபுரம் நோக்கி வருகிற போது அங்கே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். அப்படி வந்த தேவர்களிலே சிவபெருமானும் தவித்து நிற்கிறார். என்ன எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறீர்களே என்று விசாரிக்கிற போது அந்த முனிவர்கள் தேவர்கள் கேட்கிறார்கள், அச்சுதரே தாங்கள் எதற்காக இந்த வழியாக பயணப்படுகிறீர்கள், திருவனந்தபுரத்தை நோக்கி செல்லுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். அப்ப சொல்லுகிறார், எனக்கு கொஞ்ச நாள் அங்கு போய் குடியிருக்க வேண்டும், அதுதான் போகிறேன். ஏன் ஐயா, இந்த நாட்டிலே மக்கள் எல்லாம் களி என்று சொல்லி களியினால் பீடிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிரிவு முறிவாக கிடக்கிறார்கள், பந்தி அழித்து கிடக்கிறார்கள். அந்த மக்களை ஒழுங்குபடுத்துகிற நிலையை விட்டு, அந்த மக்களுக்கு உபகாரம் செய்கிற நிலையை விட்டு நீசர்கள் வாழுகின்ற, நீசனாய் தோன்றி நிறந்து வளர்ந்திருந்த தேச திருவனந்தம் செல்ல வகை ஏது ஐயா? அல்லாமல் நீர் அவனிடத்திலே போயிருந்தால் எல்லாம் அவனுக்கு வசமாகிவிடும் அல்லவோ? கைவாய்த்ததென்று கலியன் கொண்டாடி இதைவிடவும் உமரமான நிலையிலே பரிவாசம் செய்வானே, பார் முழுதும் இந்த நீசனுடைய ஆட்சி பறந்து விடுமே என்று சிவபெருமான் முதலான தேவர்கள் சொன்னார்கள். அச்சுதரே, எக்காரணம் கொண்டும் அங்கு செல்வதற்கு நியாயமில்லை. மானம் அழிந்தாச்சு, மாகலியன் வந்ததினால் கலியை அழிப்பதற்கு வழிபாரும் என்று சிவபெருமான் நாராயணரிடத்திலே சொல்ல எம்பெருமான் சொல்லுகிறார், அப்படி அல்ல ஈஸ்வரரே, கண்டிப்பாக நான் அனந்தபுரத்திலே போய் பள்ளி கொண்டு ஆக வேண்டும், அது அந்த முனிவனுடைய சாபம். அல்லாமல் நீங்கள் கலி கலி என்று பெருதிப்படுத்துகிறீர்களே, கலியேது நீசம் காணேது வையகத்தில், கலிவேது ராஜ்யத்தில் நான் அறியேன், எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை, நீங்க இப்படி மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, வஞ்சகங்கள் இல்லாத
மாயன் மேலும் வழி கொண்டார். அந்த வழியிலே பல பல அற்புதங்கள் நடக்கிறது. ஒவ்வொன்றாக அந்த வரலாறுகளை நமக்கு எம்பெருமான் சொல்லி வருகின்றார். அப்படி வழி நடக்கிற போது வழியிலே 55 கற்சிலைகள் வரிசை வரிசையாக நிற்கிறது. அந்த வரலாற்றை சொல்லுகின்றார். வழியில்லோர் அற்புதந்தான் மாயவனார் கண்டும் மிக கலிகூர்ந்தவருடனே கண்டாக எதுரைப்பார். மாமுனியே தேவர்களே வழியே வாழும் கொழுந்தாய் ஓமுனியே நின்றதையும் உரைப்பீர்கான் என்று உரைத்தார். அப்போது முனிவர் அருண முனிவன் என்று செவ்வாடு வந்த திருமாலையும் பணிந்து மாயவரே நன்கனும் வாழும் வீரம்மதில் ஆய கலையிருள் அன்பத்தோறும் நான்கோ திறமந்திரப்பை புகுந்தெடுத்து விருந்தி பரமான புத்தகத்தை மாறாட்டம் செய்ததினால் அறிந்து வேதாவும் அவர்கள் தானை அழைத்து தெரிந்த இருள் சிகளை சிலை கல்லாய் சாபம் விட்டார். அப்பொழுது விருந்தி அயனை குறித்து இச்சாபம் எப்பொழுது இச்சாபம் ஏகும் என்றார் மாயவரே. வேதாத்தெளிந்து விஷ்ணு ஸ்ரீரங்கம் விட்டு சீதோ திருவனந்தம் செல்ல வரும் வேளையிலே வந்து சிலைதனையும் மாயவனார் தொட்டிடுவார். சிந்து திருகைதா சிலை மேலே பட்டவுடன் சீரும் உங்கள் சாபம் என்று சிவையில் சீயானோர்க்கு பேருலகம் படைத்த பிரமன் வீடை கொடுத்தார். அந்த பொழுதில் அன்பத்தொரு நன்கிருதி இந்த அகழ்ச்சிலையாய் வருந்தாரெனவே மாமுனிவன் சொல்ல மாயவரும் நல்லதன்று தாமுனிந்து கச்சிலையே தான் தொட்டாரம்மானை உடனே இருதிகளாய் உருவெடுத்து மலடியை தடமேனு விழுந்து தானாவிய குதித்து அன்று பிரம்மா அடியார்க்கு இட்ட சாபம் இந்தகல வைத்து ரட்சிக்க வந்தவரே எங்களுக்கு நல்லது இந்த தாருணவே திங்கள் முகம் மயருடதிருப்பாதம் போற்றி நின்றார். நல்லதுதான் என்று நாராயணர் பதத்தை வல்ல இருள்சிகளே வாழ்வெங்கே வேணும் என்றார். லோகம் வாழ்வு வேணுமோ அல்லவென்றார் உலோக வாழ்வு பொதுமோ என்றுரைத்தார். அப்போது ருஷி எல்லாம் அவனிலே எங்களுக்கு இப்போ வாரங்கள் தந்து ஏக வைத்தால் போதும் ஐயா. நல்லதுதான் என்று நல்ல ருசிகளுக்கு வல்ல திருமால் வரங்கொடுப்பாரம்மானை விஜயது வாங்கி பெருமையதாயருந்தி நிஜமது வைக்காமல் விழிபறந்து பராமல் தீமை கொறிருள் செல்லுங்கோண்டியன தாழ்மை வரதேசி தனாக வித்திருந்து ஊசை பலிகள்
வைகுண்டம் மீதி பூலோகம் இருங்கோ தந்தவரத்தில் தப்பி நடந்ததுண்டால் வந்து அங்கிருந்து வருத்தி உங்கள் தன்னை எல்லாம் அவரவர்கள் செய்த குற்றம் தங்கேட்டு எவரவர்க்கும் தக்க இயல்பே தருவோம் என்றார். நல்லதுதான் என்று நாடு ருசியெல்லாம் எல்ல பரதசிகளாய் சென்றாரே சிமையிலே ருசிகளை தான் அனுப்பி எம்பெருமாள் மகிழ்ந்து புருஷமுடன் அனந்த சீமை நோக்கி நடக்க. அப்ப வழியிலே 55 கச்சிலைகள் நிற்பதைக் கண்டு தங்களோடு வந்து கொண்டிருக்கின்ற தேவர்களிடத்திலே கேட்கிறார் எம்பெருமான். தேவர்களே, இப்படி வழியிலே ஒழுங்கொழுங்காக 55 கச்சிலைகள் நிற்கிறது, இதன் காரணம் என்ன? அப்படி என்று அதிலே அருணமுனிவன் என்று ஒரு முனிவன் சொல்லுகிறான், ஐயாவே, இவர்கள் எல்லாம் பிரம்மலோகத்து ரிஷிமார்கள். பிரம்மனுடைய பூசாந்திர கணக்கை களவு செய்து விட்டார்கள். இதை அறிந்த பிரம்மதேவர் அந்த குற்றத்திற்காக சிலைக்கல்லாக போங்கள் என்று சாபித்து விட்டார். உடனே இவர்கள் எல்லோரும் அந்த பிரம்மனுடைய திருவடியிலே வணங்கி, இப்பொழுது அடியார்களுக்கு இட்ட சாபம் எப்பொழுது தீரும் ஐயா அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பிரம்மதேவர் சொல்லுவார், பூலோகத்திலே நீங்கள் சிலைக்கல்லாக நின்றால் அந்த வழியாக அனந்தபுரம் நோக்கி ஆதி திருநெடுமால் வருவார். அவருடைய கரங்கொண்டு உங்களை தொடுவார். அப்பொழுது உங்களுடைய சாபம் தீரும். பின்னால உங்களுக்கு என்ன வேணுமோ அவரிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பிரம்மதேவர் அந்த 55 ரிஷிமார்களையும் இப்படி சிலைக்கல்லாக சாபித்து விட்டார் ஐயா. எனவே தாங்கள் இதை திருக்கரங்கொண்டு தொட்டால் அவர்கள் சாபம் விமோசனம் ஆகும். உடனே எம்பெருமானும் சிந்து திருக்கை கொண்டு தொடுகின்றார். உடனே அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே ரிஷி உருவாகி எம்பெருமானுடைய பாதத்திலே விழுந்து வணங்கினார்கள். அவர்களை பார்த்து எம்பெருமான் கேட்கிறார், ரிஷிமார்களே, உங்களுக்கு இனி என்ன வேணும்? பூலோகத்து வாழ்வு வேணுமா, மேலோகத்து வாழ்வு வேணுமா அப்படி என்று கேட்டார். உடனே அவர்கள் சொல்லுவார்கள், ஐயாவே, எங்களுக்கு பூலோகத்து வாழ்வு போதும், மேலோகத்து வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். அப்படியானால் நீங்கள் தேசத்துக்கு ஒருவராக போய் வாழ வேண்டும். 56 தேசம், ஆனா நீங்களும் 55 பேர் தான், அதனால பிரச்சனை இல்லை. பிச்சையது வாங்கி பெருமையதாய் அருந்தி மிச்சமது வைக்காமல் விழிவறந்து வாராமல் சீமைக்கு ஒரு எழுச்சியாக சென்று ஆண்டியை போல வாழ்ந்திருந்தது. தாழ்மை பரதேசி தானாக வீட்டிருந்து அப்பொழுது பூசை தெளிகை தீபங்கள் இட்டு ஏற்கக்கூடாது, ஆசை என்ற கருத்தை அறுத்து ஒரே நினைவாக மனதிலே மாசு அணுகாமல் எப்பொழுதும் என்னை நினைந்து துதித்துக் கொண்டு வைகுண்டா என்று வையகத்திலே வாழ்ந்திருங்கள். பொய்குண்டம் நீக்கி பூலோகமே நீங்கள் இருந்தால் நான் இந்த உலகத்திலே வைகுண்டமாக வருவேன். அப்பொழுது உங்களை எல்லாம் அருகழைத்து தந்த வரத்திலே தப்பி நடந்ததுண்டால் அவரவர்கள் செய்த குற்றத்துக்கு தக்கவாறு இந்த பூலோகத்திலே மனித வாழ்விலே நான் இயல்பு தருவேன் என்று அந்த 55 ரிஷிமார்களையும் பூலோகத்திலே சேதத்துக்கு ஒருவராக போய் வாழுங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் அந்த சேத்திரகாலம் என்கிற பூதத்தோடும் நல்லதொரு வேதியனோடும் கூடவே வந்த